ட்ரம்பினுடைய கடற்படை இப்போ ரொம்ப குஷியா இருக்கு. செகண்டா ஒரு டீம் இப்போ போயிட்டு இருக்காங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் நோக்கி. ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர், இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியாது. அது பற்றிய கூடுதல் விவரங்களை ட்ரம்பினுடைய ட்ரூத் சோஷியல் பக்கம் சொல்லுது. அது என்னங்கிறத நான் சொல்றேன். மாஸ்கோ இப்போ உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கிய வாங்க விருந்து தயாராகிட்டு இருக்கு, வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு அன்பா கூப்பிட்டுருக்காங்க ரஷ்யாவுக்கு. நம்மளே பேசி முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செய்தி. இன்னொரு புறம் அடையாறில் ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. வட இந்திய தொழிலாளர்கள் நம்மளை தேடி வராங்க. வட மாநில தொழிலாளர்களும் அதிகமான அளவில் வர்றாங்க. ரெண்டு பேருக்கு இடையில வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் இன்னைக்கு வினையாக மாறி நிற்கிது. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் ரிப்போர்ட்டாக நம்ம பேசுவோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. லேட்டஸ்டா கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அப்டேட். கியூபா அப்படிங்கிற ஒரு நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்க்கரை ஆலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு. அப்படிப்பட்ட நாட்டுக்கு ரஷ்யா துணையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கூட இப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் நீ தான் அப்படின்னு. அதாவது கியூபா நாட்டை நான் ஆக்குப்பை பண்ண போகிறேன் அப்படின்னு. விரைவிலேயே அந்த நாடு வீழ்ச்சி அடைய போகுது அப்படின்னு இவர் சொன்ன வார்த்தைக்கு பின்னாடி டாரிஃப் வார் இருக்கலாம். தொடர்ச்சியாக அமெரிக்காவில் பனிப்பொழிவு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்க மக்கள் வாழவே முடியாத தற்போதைய நிலையில் இன்னொரு நாட்டை மிரட்டக்கூடிய தைரியம் இவருக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னொரு புறம் கிரெம்ளினுடைய உதவியாளர் உஷாகோ அப்படிங்கிற நபர் யாரு, மாஸ்கோல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். ஜெலன்ஸ்கி உண்மையில் ஒரு சந்திப்புக்கு தயாராக இருந்தால் அவர் மற்ற நாடுகளெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் யூரோப் கண்ட்ரீஸோட நட்புறவோடு இருங்க, அதெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லைங்க, நீங்கள் நேட்டோவில் சேராதீங்க, இது மட்டும்தான் எங்களோட ரெக்வஸ்ட், இதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மாஸ்கோ வாங்க, உங்களுக்கு சூப்பராக விருந்து வைக்கிறோம், உங்களை நல்லா கவனிச்சுக்கிறோம், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், அதை உக்ரைனுக்கு செஞ்சு தரோம். ரெண்டாவது, தற்சார்பு பொருளாதாரத்தில் ரஷ்யாவால் இவ்வளவு தூரம் மேலே வர முடியும் அப்படிங்கிறத நம்பிக்கையை கொடுத்தது நீங்கள் தான். நீங்கள் பண்ண ஒரு அயோக்கியத்தனத்துலையும் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு. இப்போது சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு பீரியடில் நீங்கள்லாம் வாங்கியிருப்பீங்க, அது மறுபடியும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வேலையை இப்போது ரஷ்யா செய்ய தொடங்கியிருக்காங்க. காரணம் என்னென்னா, உக்ரைனில் தான் அந்த சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் கிடச்சிது, சூரியகாந்தி எண்ணெய். மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அது உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி எடுக்கக்கூடிய முடிவில் இருந்திருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவினுடைய இர்குட்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராந்தியம், அங்கே இந்த பெண்கள் இருக்காங்கல்ல, ஊழியர்கள் எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்ய வைப்பதற்காக ஒரு அபராதம் விதிக்கிறாங்க. ரஷ்யா உண்மையிலேயே சூப்பரான நாடு, தன்னுடைய கல்ச்சரை மறுபடியும் காப்பாற்றணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கர்ப்பிணி பெண்களை மிரட்டல் அல்லாட்டி லஞ்சம் மூலியமாக கருக்கலைப்பு செய்ய வச்சாங்க அப்படின்னா அங்கே முதலாளிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சட்டம். ஏன்னா மக்கள் தொகை கம்மியாயிட்டே போகுது, பெண்களை மதிங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. புதிய உள்ளூர் சட்டத்தின் கீழ் தனிநபர்களுக்கு 10,000 ரூபிலும் நிறுவனங்களுக்கு 50,000 ரூபிலும் இப்படி பண்ணீங்கன்னா அபராதம் விதிக்கப்படும் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாடும், எங்கே மேற்கத்திய நாடுகள் உட்பட இப்போது பெண்களை மதிக்கிறாங்க. இந்தியாவில் என்ன நிலைமை? அதான் நான் சொன்னேன், அடையாறில் இருந்து ரஷ்யா வரைக்கும் ஒரு செய்தியினுடைய நீட்சி ஒன்று தொடங்குது. மேலை நாடுகள்லாம் ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வரலாறை நினச்சும் நம்முடைய கல்ச்சரை நினச்சும் பெருமை பொங்க பேசினாங்க. இப்போது நம்முடைய கல்ச்சர் ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, வட இந்திய தொழிலாளர்கள் அதிகமான அளவில் நம்ம நாட்டுக்கு வர்றாங்க, இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அப்போ வட இந்தியா தனியாக பிரசாத் அப்படின்னா ஆமாம், அதான் உண்மை. ரெண்டாவது, வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பீகாரை சேர்ந்தவங்க உள்ளே வர்றாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, வட இந்தியா அப்படிங்கிறது அதனுடைய கல்ச்சர் டோட்டலாக கெட்டுப்போச்சு. வட மாநில தொழிலாளர்கள் அவ்வப்போது இங்கே வந்து 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 நம்ம தமிழ்நாட்டினுடைய பெருமையும்
கல்ச்சரையும் தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அவங்க நம்மள ஒருத்தவங்களாம் மாறிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் ஓட்டு போட்டு இங்கே அவங்களுக்கான தலைவரையும் தேர்ந்தெடுத்துருவாங்க. இப்போ என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, சென்னை அடையாற்றில் ஒரு 24 வயது பீகார் இளைஞருடைய சடலம் ஒன்று சாக்கு மூட்டையில் கிடக்கு. இது எங்கே அப்படின்னா, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், தரமணியில் ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. அது ரொம்ப ரூரலான ஏரியா அப்படின்னு சொல்ல முடியாது, மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதி தான். பட் வந்து மெட்ரோ ரயில்லாம் ஒர்க்கில் நடக்கிறதுனால கிண்டி ஐஐடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தரமணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜ். இந்த காலேஜில் அவர் வந்து ஒரு காவலராக வேலை பார்க்குறாரு, அந்த வட மாநில தொழிலாளி. அவர் அடிக்கடி வந்து இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு போவார். பட் இவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தது யாருன்னா வட இந்திய தொழிலாளர்கள். சரியா? அதாவது இங்கே அடிக்கடி வராதவங்க இங்கே முதலாளியாக ஒரு போஸ்டிங் வந்து கிடைக்குது. அந்த இடத்துல வந்து இப்போ கான்ட்ராக்ட் எடுப்பாங்கல்ல, அந்த பேஸில் அவங்க வர்றாங்க. சரி, பின்னணியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப நெஞ்சு பதக்கிது தான். என்னென்னா, அந்த லேடி இருக்காங்கல்ல, அந்த காவலாளியோட ஒய்ஃப், அவங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அவங்க கூட வந்து 2 வயது கை குழந்தை இருக்கு. இரவு நேரத்தில் அந்த பெண் தனியாக இருக்கும்போது அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா, வேலை வாங்கி கொடுத்த ஓனரே அங்கே பாலியல் ரிலேட்டடான தொல்லை கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு அந்த இளைஞர் வந்து தன்னுடைய மனைவிக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி தடுக்க முயற்சி பண்ணுறாரு. அவரையும் அடித்து கொலை பண்ணிட்டாங்க. அந்த குழந்தை கத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த 2 வயது குழந்தை, அம்மா எங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தையையும் அடிச்சே கொண்டிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்களையும் கொண்டாங்க. அந்த பொண்ணுடைய உடல் வந்து பெருங்குடியில் குப்பை கடங்கில் இருந்து மீட்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு இப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த இளைஞருடைய உடல் தான் சாக்குப்பையில் கிடந்தது. அதற்கு பிறகு குழந்தையினுடைய உடல் தனியாக மீட்கப்பட்டது. இப்படி ஒவ்வொருத்தரையும் வெவ்வேறு இடங்களில் வச்சு ஒரே இடத்துல கொலை செஞ்சு வெவ்வேறு இடங்களில் தூக்கி போட்டாங்க. இதை செஞ்சது யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க வட இந்தியாவில் வந்து இங்கே அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. சென்னை தரமணி நான் சொன்ன டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்குது. கொல்லப்பட்ட பீகாருடைய இளைஞர், அவர் பேர் வந்து கௌரவ் குமார் அப்படிங்கிறது தான். அவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு 5 பேர் கொண்ட கும்பலால் தான் இந்த வெறி செயல் நிகழ்த்தப்பட்டிருக்கு. குழந்தையினுடைய உடலை இப்போ கண்டெடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு மாஸ் ப்ராட்டஸ்ட்டை எதிர்கட்சிகளும் சரி, வெளி மாநிலத்தை சேர்ந்த கட்சிகளும் சரி ரொம்ப பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உடனே காவல்துறை நடவடிக்கையில் ஈடுபடுது. 5 குழுக்கள் அமைக்கப்படுது. அந்த 5 பேரையும் கைது செய்யப்படுறாங்க. இந்த 5 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மீசிகந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத் தாகூர், விகாஸ் அப்படிங்கிற 5 பேர். இவங்களும் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. சரி, இது அடையாறில் நடந்த சம்பவம் தான். ஆனால் ரஷ்யாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம அடையாறில் சென்னையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். தொடர்ச்சியாக இங்கே அரங்கேறக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது ஏற்புடையதா இல்லை. அடுத்ததா நம்ம அப்படியே வேர்ல்டு பாலிடிக்ஸ்குள்ளே போனால், ட்ரம்ப் ஈரானை ட்ரோத் சோஷியல் பக்கத்தில் மிரட்டுறார். எப்படின்னா, நான் முன்பு ஒரு முறை ஈரானிடம் சொன்னது போலவே ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு மிரட்டுறார். அவங்க அப்படி செய்யலைன்னா ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிறத 12 நாள் போருக்கு பிறகு நடத்தணும்ல, அது மாதிரி நித்தம் நீ அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறார். ஒரு பெரிய அழிவுக்கு ஈரான் தயாராகிட்டு இருக்கு. அடுத்த தாக்குதல் இதை விட மோசமானதாக இருக்கும், மீண்டும் அப்படி நடக்க விடாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறார். இதெல்லாம் ஈரான் கண்டுக்கவே இல்லை. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அதை நான் சொல்கிறேன். பட் அணு ஆயுதம் ரிலேட்டடான தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ அமெரிக்கா உணர்ந்திருக்காங்க. வித்தின் 2 வீக்கில் ஈரானால் அணு ஆயுதம் தயாரிக்க முடியும். இது ஈரானே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டாங்க. இன்சிர்லிக் அப்படிங்கிற விமானத்தளம் இது எங்கே இருக்குன்னா துருக்கியில் இருக்குது. அங்கே சைப்ரஸுக்கு ட்ரோன்களை கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருந்த ஈரானிய உளவுத்துறை, சரியா, சைப்ரஸ் அப்படிங்கிற நாடு முழுக்க இஸ்ரேலிய நாடால் ஆக்குப்பை பண்ணப்பட்ட நாடு தான். அங்கே அதிகமான அளவில் யூதர்கள் இருக்காங்க. ஒரு பெரிய வலையமைப்பை ஈரான் அரசு அங்கே நிறுவுவதற்கு முயற்சி பண்ணுது. அதற்கு இந்த இன்சிர்லிக் விமானத்தளம் அப்படிங்கிறது பயன்படுத்த முயற்சி பண்ணும்போது அதுக்கு துருக்கி மறுப்பு தெரிவிக்குது. துருக்கி அப்படிங்கிற நாடு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானை சேர்ந்த ஒரு 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டாங்கங்கிற காரணத்தினால. துருக்கி எப்பவுமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டு தான், அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டு தான். அவங்க ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு சூழல் அவங்க உருவாச்சினாலும் பேசுவாங்களே தவிர துருக்கியினுடைய எர்டகன்
ஈரானுக்கு ஆதரவான நபர் கிடையாது. இதன் மூலிமா அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்ததா ட்ரம்ப் வான் ஈரான் ஓவர் நியூக்ளியர் டீல். நான் தான் சொன்னேன்ல, ஈரான் அந்த விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாங்கள் உதறி தள்ளுறோம். ஏன்னா எங்கள் வீட்டு வாசலில் கொண்டு வந்து துப்பாக்கி நிப்பாட்டி வச்சுருக்க, எங்களுடைய கடல் பகுதி பூரா கடற்படையை நிப்பாட்டி வச்சுருக்க, தாக்கிடுவேன்னு சொல்லி பயமுறுத்துற, உங்கூட எப்படி நான் வந்து உட்காந்து பேச முடியும் அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக நியூக்ளியர் ப்ராஜெக்ட் இஸ் மஸ்ட் அப்படிங்கிறத ஈரான் புரிஞ்சுக்கிறாங்க. பொறுத்தது போதும் பொங்கி எழுவோம் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய இப்போதைய கான்செப்டாக இருக்குது. பட் இதற்குள்ள அணு ஆயுதங்கள் தயாரித்து ஈரான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால், அதற்குண்டான வேலையை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தொடங்கின சமிக்கைகள் தெரிஞ்சுது. எர்த்குயிக் அதுவும் வந்து குறிப்பிட்ட சைட்டில் வந்து நடந்தது. அதை பற்றிய பெயர்கள் எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்படிப்பட்ட நிலையில் ஈரானுடைய இந்த பின்வாங்கல் அப்படிங்கிறது இல்லை, எதிர்த்தாக்குதலுக்கு ரெடி அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பே அமெரிக்காவுக்கு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தும். இது தொடர்பாக யூஏஇலேருந்து கால், கத்தார்லேருந்து கால், சவுதி அரேபியாவிலேருந்து கால், இது எல்லாமே ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருக்காரு. பார்ப்போம் இன்னைக்கு மிட் நைட் ஹேமர் அப்படிங்கிறது ட்ரம்ப் சொன்ன மாதிரி நடக்குமா இல்லை தள்ளி போகுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.